இந்த வீடியோவில் நிஃப்டியோட நாளைய மூமெண்டம் எப்படி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இப்போ நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். நான் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் ப்ரீவியஸ் மந்தோட ஹை அதை நான் க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் மந்தோட லோ அதையும் நான் க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், வீக்லி கேண்டிலுக்கு வரேன். வீக்லி கேண்டிலில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அதை மார்க் பண்ணுறேன். அதை ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கோட லோ அதையும் நான் ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். அப்படியே நான் டே கேண்டிலில் வரேன். டே கேண்டிலில் இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணுறேன். அதை நான் வயலட் கலரில் கொடுத்துக்கிறேன். இன்னையோட டேவோட லோ அதையும் நான் வயலட் கலரில் கொடுத்துக்கிறேன். நான் எதுக்காக இன்னையோட ப்ரீவியஸ் டேவோட லோ, ப்ரீவியஸ் வீக்கோட லோ ஹை, ப்ரீவியஸ் மந்தோட லோ ஹையை மார்க் பண்ணுறேங்கிறத என்னோடய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். எதனால் இந்த ஹை லோ இம்பார்ட்டண்ட், இது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் இப்போ இதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அந்த ட்ரெண்ட் லைன் நான் லைட் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துக்கிறேன். இப்போ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸாக்டாக நிஃப்டி ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சேனல் சொல்கிறேன்னா, ஹை லோ எகென் ஹை லோ எகென் ஹை இப்போ லோ. இப்போ இந்த லோக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் இப்போ நிஃப்டி இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸாக்டாக லோ இந்த இடம். ஸோ 17,054 இல்லை 17,040 இந்த ரேஞ்ச் லோ டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேனல் கூட இது மூவ் ஆகி கரெக்டாக வந்துட்டு இருந்தா ஓகே. இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வீக்லி கேண்டிலில் வச்சு இதில் ஒரு இன்வெர்ட்ரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எந்த அளவுக்கு டார்கெட் கொடுக்குங்கிறத என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க பழைய வீடியோ போய் பாருங்கள். எப்படி இதில் இன்வெர்ட்ரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது, இல்லை சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். நிஃப்டி நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் கனெக்ட் ஆகுதுங்கிறத. இது ஒரு லைன் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு பாருங்கள். அதையும் நான் ப்ளூ கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்து இது கனெக்ட் ஆகி இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கேருந்து வந்த இந்த இடம் அதுக்காக இந்த இடம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். அதே நேரத்தில் இன்னொரு பேட்டர்னும் இதில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதை நான் ஜஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைனில் வரைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன பேட்டர்னுங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது சப்போர்ட் எடுத்தால் இன்னைக்கு டேவோட லோ 17,300 ரேஞ்சில் திருப்பி சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுச்சுன்னா இந்த வீக்லி ஹை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் 17,430 ரேஞ்சு. இதை தாண்டிடுச்சுன்னா நிஃப்டி ஃபர்தராக கொஞ்சம் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எது வரைக்கும் வரும்னா 17,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோடய ஷார்ட்ஸில் எந்த லெவலில் 3 ஆப்ஷன் நான் கொடுப்பேன். ஒன்று அப் ட்ரெண்டில் போனால், டவுன் ட்ரெண்டில் வந்தால், அடுத்து சைட் வேஸில் போனால் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன். அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும்.